இருவர் மயலோ என்று தொடங்கக்கூடிய திருப்புகழ் பாடலை இன்று நாம் காண உள்ளோம். இது திருவருணை என்ற ஓர் முருகப்பெருமானை மையமாக கொண்ட பாடல். 400வது பாடல் இது. வாருங்கள் பொருளை பார்ப்போம். இருவர் மயலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ அணுகாத. அதாவது இருவர் மயலோனாக்க, இருவர்னாக்க யார்? வள்ளியும் தெய்வானை, அந்த இரு தேவியர்களுடைய மீது நீ கொண்ட அந்த ஆசையோ அமளி விதமோ. அதாவது முருகன் கோவிலெல்லாம் நிறையா திருவிழாக்கள்லாம் நடக்கும் இல்லையா? அதை மாதிரி நடக்கிற கோவிலெல்லாம் விதவிதமாக நடக்கும் இல்லையா? அது மாதிரி திருவிழா போது எப்படி இருக்கும்? ஒரே ஆரவாரமாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்கிற ஆரவாரங்களோ என்னென்ன செயலோ, என்னென்னமோ நடக்குது இல்லையா? முருகனை குறித்து என்னென்ன செயல் நடக்குதோ எதுவுமே எனக்கு தெரியாது முருகா. இருடி அயன்மால் அமரர் அடியார் இசையும் மொழிதான் இவை கேளாது. உன்னை அடையணும் அப்படின்னு நிறையா முனிவர்கள்லாம் தவம் இருக்காங்க. உன்னை அணுக கூட முடியாது. அப்படி இருக்கும்பொழுது பிரம்மதேவர், விஷ்ணு பகவான், அப்புறம் நிறைய இருக்கிற தேவர்கள் எல்லாருமே, அடியார்கள் எல்லாருமே இசையும் மொழிதான் இவை கேளாது. இவ்வளோ பேரும் அந்த முருகனை வேண்டி துதித்து அவரோட போய் சேரணும்னோ இல்லை அவரை காணணும்னு அவர்கிட்ட முறையிடுற அந்த ஒலிகள் எல்லாமே செவியில் விழாத போது ஒருவன் அடியேன் அலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ. நான் ஒருத்தன் உன்னை பார்க்கணும், உன்னை அடையணும்னு இங்கே அலறேன் இல்லையா? இங்கே கத்தி கதறேனே, இந்த மொழிகளில் பற்றி யாராவது ஒருத்தர் அன்போடு இதை மாதிரி இங்கே இது மாதிரி இவர் உன்னை குறித்து பாடுறார், இல்லாட்டா அழறார், கதறார்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்களாவது உங்ககிட்ட தெரிவிப்பாங்களா அப்படின்னு கேட்குறார். உனது பதத்தூள் புவன கிரிதான் உனது கிருபா கரம் ஏதோ. உன்னோட அந்த பாத தூள், அதாவது தூசி ஒட்டி இருக்கும் இல்லையா? மண்ணில் சின்ன சின்னதாக இருக்கிற அந்த துகள்கள், அந்த தூசியானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒப்பிடுறார். அவரை எவ்வளோ முருகன் பெருசாக இருக்காருங்கிறத இந்த வரிகளில் சொல்கிறார். பூமியிலலாம் அந்த புவனகிரி தான் பூமியில் உள்ள அந்த மலைக்கு சமமாக இருக்குமா. அந்த தூசி, அந்த சின்ன தூசி, முருகனோட பாதத்தில் ஒட்டி இருக்கிற அந்த சின்ன தூசி எவ்வளோ பெருசுனாக்கா, நமக்கெல்லாம், நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம் இல்லையா, நமக்கெல்லாம் அது எவ்வளோ பெருசாக தெரியும் அப்படின்னாக்க ஒரு மலை அளவு இருக்குமா. உனது கிருபா கரமேதோ அப்படின்னாக்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்போ முருகன் எவ்வளோ பெருசாக இருப்பார். ஒரு மலை அளவு காலில் சின்ன ஒரு துகள் ஒட்டி இருக்கிற துகளே இந்த மலை அளவு இருக்குன்னாக்க, அப்போ அந்த முருகப்பெருமான் எவ்வளோ பெருசாக இருப்பார். அப்போ அவரோட அருளுங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு வியந்து கூறுறார். பரம குருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூத படையும் உடையாய். பரமகுருவாய்னாக்க ரொம்ப மேலான குருவாய் இருக்கிறவரும், அணுவில் அசைவாய், ஒரு அந்த சின்ன அணு ஆட்டம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆட்டமில் கூட எலக்ட்ரான், புரோட்டான் அதெல்லாம் சுற்றி சுற்றி வேலை செய்கிறது. இதெல்லாம் நம்ம அறிவியலில் பார்த்துருக்கோம். அதை மாதிரி அந்த உள்ளுக்குள்ள அசைவை ஏற்படுத்துபவனாய் இருப்பவனே நீதானே அப்படின்னு சொல்கிறார். பவன முதலாகிய பூத படையும் உடையாய். அவர் ஆயுதமாக எதெல்லாம் வச்சுருக்காருனாக்க, காற்று, அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் அவருக்கு ஒரு ஆயுதமாக. அதை மாதிரி அந்த பஞ்சபூதத்தையே ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியவரே
அது மாதிரி ஆயுதமாக உடையவரே அப்படின்னு சொல்கிறார். சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா, சகல வடிவமும் நீ தான். அந்த துரும்புலேருந்து தூசிலேருந்து துரும்புலேருந்து பெருசாக இருக்கிற எதுவானாலும் சரி எல்லாமே உன்னோட உருவம் தானே. பழைய வடிவாகிய வேளா, இந்த உலகத்தில் எது பழசாக இருக்கோ, பழமையாக, இது ரொம்ப பழமை வாய்ந்த பொருள்பான்னு சொல்லுவோம் இல்லையா, எது பழமையாக இருக்கோ அதில் இருக்கிறவனும் நீதானே. எதுக்காக இந்த வரியை சொல்கிறாருனாக்கா, அவ்வளோ பழமையானவர், ஆதியிலே தோன்றியவர் இல்லையா முருகப்பெருமான். அதனால் இந்த வரியை சொல்கிறார். அறியும் அயனோடு அபயம் எனவே, திருமாலும் அந்த பிரம்மதேவனும் உன்னிடத்துல வந்து அபயம்னு உன்னிடத்துல வந்து அடைக்கலம் புக, அயிலை இருள்மேல் விடுவோனே. அது மாதிரி அந்த சூரனை வந்து சூரனோட கொடுமைகள்லாம் தாங்காமல் திருமாலும் பிரம்மதேவரும் வந்து இவர்கிட்ட அடைக்கலம் அடைகிறாங்க இல்லையா. அப்போ வந்து இவர் வந்து பெரிய அந்த வேலாயுதத்தை வந்து விடுறாராம். யார் மேலே? அந்த சூரன் மேலே. சூரனை வந்து எப்படி இங்கே அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னாக்க, அவர் அந்த சூரனோட வடிவமே எப்படி இருக்கான்? இருள் வடிவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இருள் மேல் விடுவோனே. நம்ம எப்பொழுதுமே தெய்வத்தையும் தெய்வத்தன்மை உடைய சம்பந்தமான எல்லாவற்றுமே ஒளி ரூபமாக பார்ப்போம். வள்ளலார் கூட இறைவனை வந்து ஒளி ரூபமாக தான் பார்க்குறாரு இல்லையா. அப்போது அதுக்கு எதிர்மறையானது எது? இருள் இல்லையா. அந்த இருளே வடிவமாக கொண்ட அந்த சூரன் மேலே இவர் வந்து அந்த வேலை விட்டார் இல்லையா. அது மாதிரி விடுபவனே. ஒரு விதத்தில் இதை நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, நம்மள்கிட்ட இருக்கிற தீய குணங்கள் இல்லையா, ரொம்ப கீழ்மையான குணங்கள், கோபம், வெறுப்பு, போராமை, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் தான் நம்ம வந்து அந்த சூரனுக்கு ஒப்பாக எடுத்துக்கணும். அடிமை கொடுநோய் பொடிகள் படவே. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அருணகிரிநாதருக்கு வந்து ரொம்ப கொடுமையான அந்த தொழுநோய்ங்கிறது இருந்தது. அதை குணமாக்கியவர் யாருனாக்க முருகப்பெருமான். எதுக்கு அதுக்கு தொழுநோய் வந்தது அப்படிங்கிற பேர் ஏன் வந்ததுனாக்க, வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், உலகத்தில் இருக்க எல்லா நோயுமே இந்த நோய்கிட்ட வந்து தொழுதுட்டு போகுமா. அதாவது எல்லா நோய்களுமே இந்த நோய்கிட்ட வந்து வணக்கம் சொல்லிட்டு தான் போகுமா. அப்படியாப்பட்ட ரொம்ப கொடுமை வாய்ந்த நோய், எல்லா நோய்களுக்கும் தலைமையானது அப்படிங்கிறார் வாரியார் சுவாமிகள். அதனால்தான் அதுக்கு பேரே தொழுநோய். எல்லா நோய்களும் வந்து அதை தொழுதுட்டு போகிறதுனால தொழுநோயின்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த நோயையே தூளாக ஆக்கி அவரை குணப்படுத்தினார் முருகப்பெருமான். அருணகிரிவாழ் பெருமாளை. அருணகிரி அப்படின்னாலே திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் வாழ்கின்ற முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிறார். இருவர் மயலோ அமளி வீதமோ, இருவர் மயலோ அமளி வீதமோ, என்னென்ன செயலோ அணுகாத ஈருடியன்மாள் அமரரடியார், ஈருடியன்மாள் அமரரடியார், இசையும் மொழிதான் இவை கேளாது, ஒருவனடியேன் அலரும் மொழிதான், ஒருவனடியேன் அலரும் மொழிதான், ஒருவர் பரிவாய் மொழிவாரோ, உனது பதத்தூள் புவனகிரிதான், உனது பதத்தூள் புவனகிரிதான், உனது கிருபா
கரமேதும் பரமகுருவாய் அணுவில்லாசைவாய் பரமகுருவாய் அணுவில்லாசைவாய் பவன முதலா கியம்பூத படையும் முடையாய் சகல வடிவாய் படையும் முடையாய் சகல வடிவாய் பழைய வடிவா கியவேலா அறியும் மயனோடு அபயமெனவே அறியும் மயனோடு அபயமெனவே அயிலை இருள் மேல் விடுவோனே அடிமை கொடு நோய் பொடிகள் படவே அடிமை கொடு நோய் பொடிகள் படவே அருணகிரி வாழ் பெருமாளே உனது பதத்தூள் புவனகிரிதான் உனது பதத்தூள் புவனகிரிதான் உனது கிருபா கரமேதும் நன்ன